ஓம் சாந்தி 29/6/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தேகம் உட்பட என்னவெல்லாம் தெரிகிறதோ இவை அனைத்தும் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகி நீங்கள் இப்பொழுது வீட்டிற்கு திரும்ப வேண்டும். ஆகினால் பழைய உலகத்தை மறந்து விடுங்கன்னு சொல்கிறாரு. பாபா கேள்வி கேட்குறாங்க, குழந்தைகளாகி நீங்கள் எந்த வார்த்தைகளின் மூலம் பாபாவின் செய்தியை சொல்ல முடியும்? பாபா பதில் சொல்கிறாங்க, எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்துள்ளார் என்று சொல்லுங்கள். இப்போது எல்லைக்குட்பட்ட ஆஸ்திக்கான நேரம் முடிந்துவிட்டது, அதாவது பக்திக்கான நேரம் முடிந்துவிட்டது. இப்பொழுது ராவண ராஜ்யம் முடிகிறது. உங்களை 5 விகாரங்கள் என்னும் ராவணின் சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக பாபா வந்திருக்கின்றார். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இதில் நீங்கள் முயற்சி செய்து தெய்வீக குணமுடையவர்களாக ஆக வேண்டும். புருஷோத்தம சங்கம யுகத்தை மட்டும் புரிந்து கொண்டால் கூட மனோநிலை உயர்ந்ததாக ஆகும் என்றார் பாபா. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? ஒருவருடைய நினைவில் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒன்று அவிபச்சாரி நினைவு, மற்றொன்று விபச்சாரி, அதாவது பலரின் நினைவு செய்வது. அவிபச்சாரி நினைவு அல்லது அவிபச்சாரி பக்தி தொடங்கும் போது முதலில் அனைவரும் சிவனின் பூஜை செய்கிறார்கள். நினைவு கூட பக்தி தொடங்கும்போது கூட முதல்ல சிவனுடைய பக்தி தான் செய்கிறாங்க. உயர்ந்திலும் உயர்ந்த பகவான் அவர்தான். அவர் தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், கற்பிக்கின்றார். என்ன கற்பிக்கின்றார்? மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்ற படிப்பை கற்பிக்கின்றார். தேவதையிலிருந்து மனிதனாக ஆவதற்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு 84 பிறவிகளாயிற்று. பிறகு மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கு 1 வினாடி ஆகிறது. நாம் பாபாவின் நினைவில் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். அவர் நம்முடைய ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். ஒருவருடைய நினைவிலேயே இருங்கள் என்று யோகம் கற்றுக் கொடுக்கின்றார். அவரே கூறுகின்றார், ஹே ஆத்மாக்களே, குழந்தைகளே, தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விடுங்கள். இப்பொழுது திரும்பிச் செல்ல வேண்டும். இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்போது இது இருக்கப் போவதில்லை. பழைய உலகத்தின் அழிவிற்காகத்தான் இந்த ஏவுகணைகள் போன்றவை உருவாக்கப்பட்டுள்ளன. இயற்கையின் சீற்றங்களும் உதவி செய்யும். கண்டிப்பாக விநாசம் ஆகத்தான் வேண்டும். நீங்கள் புருஷோத்தம சங்கமத்தில் இருக்கின்றீர்கள். இதை ஆத்மா தெரிந்திருக்கின்றது. இப்பொழுது நாம் திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆகினால்தான் பாபா கூறுகின்றார், இந்த பழைய உலகம், பழைய தேகத்தை கூட விட வேண்டும். தேகம் உட்பட இந்த உலகத்தில் என்னவெல்லாம் தெரிகிறதோ இவை அனைத்தும் அழியக்கூடியதாகும். சரீரம் கூட அழியக்கூடியதாகும். இப்பொழுது ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். திரும்பி செல்லாமல் புதிய உலகத்தில் வர முடியாது. இப்பொழுது நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தேவதைகள் புருஷோத்தமர்கள். அனைவரிலும் உயர்ந்திலும் உயர்ந்தவர் நிராகார தந்தை ஆவார். பிறகு மனித சிருஷ்டியில் வந்தோம் என்றால் இங்கே உயர்ந்தவர்கள் தேவதைகள் ஆவார். அவர்களும் மனிதர்கள்தான், ஆனால் தெய்வீக குணமுடையவர்களாவார். பிறகு அவர்களே தான் அசுர குணமுடையவர்களாக ஆகின்றார்கள். இப்பொழுது அசுர குணத்திலிருந்து தெய்வீக குணத்திற்கு செல்ல வேண்டும், சத்தியுகத்திற்கு செல்ல வேண்டும். யார் போகணும்னா குழந்தைகளாகி நீங்கள் தான் போகணும். நீங்கள் தான் இப்போ படிச்சிட்ருக்கீங்க, மற்றவங்களுக்கும் படிப்புக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. பாபாவுடைய செய்தியை மட்டும் கொடுக்கணும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்க வந்துள்ளார். இப்போது எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி முடிகிறது. பாபா சொல்கிறாரு, உங்களை ஆத்மா மற்றும் ஜீவன் என்று சொல்லப்படுகின்றது. பாபாவுக்கு அகாலமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அகாலமூர்த்தி இந்த சரீரம், அதாவது பிரம்மானுடைய சரீரம் என்னும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவர் பிறவி எடுப்பதில்லை. எனவே அந்த அகாலமூர்த்தி பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், எனக்கென்று ரதம் கிடையாது. நான் குழந்தைகளாகிய உங்களை எப்படி தூய்மையாக்குவேன்? எனக்கு ரதம் வேண்டும் அல்லவா? அகாலமூர்த்திக்கும் சிம்மாசனம் வேண்டும். அழிவற்ற சிம்மாசனம் மனிதர்களுக்கு இருக்கின்றது, வேறு யாருக்கும் கிடையாது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிம்மாசனம் வேண்டும். அழிவற்ற மூர்த்தியான ஆத்மா இங்கே வீற்றிருக்கின்றது. அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். அவரை மகா காலன் என்று சொல்லப்படுகின்றது. அவர் மறுபிறவியில் வருவதில்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் மறுபிறவியில் வருகிறீர்கள்.
நான் கல்பத்தின் சங்கமயுகத்தில் தான் வருகின்றேன். பக்தியை இரவு என்றும் ஞானத்தை பகல் என்றும் சொல்லப்படுகிறது. இதை நல்லா நினைவு செய்யுங்க அப்படின்றார் பாபா. முக்கியமானது 2 விஷயங்கள், அல்ஃப் மற்றும் பே, அதாவது தந்தை மற்றும் ஆஸ்தி. பாபா ராஜ்யத்தை கொடுக்கின்றார், மேலும் ராஜ்யத்திற்காக கற்பிக்கின்றார். ஆகினால் இதை பாடசாலை என்று சொல்லப்படுகின்றது. பகவானுடைய மகா வாக்கியம், பகவான் நிராகாரமானவராக இருக்கின்றார், அவருக்கும் கூட நடிக்க பாகம் இருக்க வேண்டும். அவர் உயர்ந்திலும் உயர்ந்த பகவான், அவரை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்யாத மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் என்று பாபா கூறுகின்றார். எல்லோரும் பக்தியில் கூட என்ன சொல்கிறாங்க, லிபரேட்டரே, இறை தந்தையே என்று முழு மனதோடு அழைக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். கண்டிப்பாக எல்லையற்ற சுகத்தை தான் கொடுத்திருப்பார். எல்லைக்குட்பட்ட தந்தை எல்லைக்குட்பட்ட சுகத்தை கொடுக்கின்றார். யாருக்கும் தெரியவில்லை. இப்பொழுது பாபா வந்திருக்கின்றார், கூறுகின்றார், குழந்தைகளே, மற்ற தொடர்புகளை துண்டித்து விட்டு தந்தையாகிய என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். தேவி தேவதைகளாகிய நீங்கள் புதிய உலகத்தில் இருக்கின்றீர்கள் என்பதையும் பாபா கூறியிருக்கின்றார். அங்கே அளவற்ற சுகம் இருக்குது. அந்த சுகத்தை அளவிட முடியாது. புதிய வீட்டில் எப்போதும் சுகம் இருக்கின்றது, பழையதில் துக்கம் இருக்கின்றது. ஆகினால்தான் பாபா குழந்தைகளுக்காக புதிய வீட்டை உருவாக்குகின்றார். குழந்தைகளின் புத்தியில் தொடர்பு புதிய வீட்டிற்கு சென்று விடுகின்றது. எல்லையற்ற தந்தை புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். பழைய உலகத்தில் என்னவெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை சுடுகாடாக ஆகப் போகின்றது. இப்பொழுது சொர்க்கம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். கலியுகத்தின் பக்கமும் பார்க்கலாம், சத்தியுகத்தின் பக்கமும் பார்க்கலாம். நீங்கள் சங்கமயுகத்தில் சாட்சியாக இருந்து பார்க்கின்றீர்கள். கண்காட்சியில் அல்லது அருங்காட்சியகத்தில் வருகிறார்கள் என்றால் அங்கேயும் சங்கமத்தில் நிற்க வைத்து விடுங்கள். இந்த பக்கம் கலியுகம், அந்த பக்கம் சத்தியுகம், நாம் இடையில் இருக்கின்றோம். பாபா புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அங்கே மிகவும் குறைந்த மனிதர்களே இருக்கிறார்கள். வேறு எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களும் வருவது கிடையாது. நீங்கள் மட்டுமே முதலில் வருகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தூய்மையாவதற்காகத்தான் என்னை அழைத்தீர்கள். ஹே பாபா, எங்களை தூய்மையாக்கி தூய்மையான உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு தான் கூப்பிட்டீங்க. சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கன்னு சொல்லலை. பரந்தாமன் தான் இனிமையான வீடு என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதனை முக்தி தாமம் என்று சொல்லப்படுகிறது. அதற்காகத்தான் சன்னியாசிகள் போன்றோர் அதற்கான படிப்பை கொடுக்கின்றார்கள். அவர்கள் சுகதாமத்தின் ஞானம் கொடுக்க முடியாது. அவர்கள் விடுதலை மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். எந்தெந்த தர்மம் எப்பொழுது வருகிறது என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாரு, நீங்கள் தான் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள் என்று பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார். முதல்ல நீங்கள் தான் என்னிடமிருந்து காணாமல் போயிடுறீங்க. சத்தியுக தேவதைகள் தான் முதலில் இருக்கிறார்கள். அந்த ஆத்மாக்கள் எப்பொழுது இங்கே நடிப்பை நடிக்கின்றார்களோ அப்பொழுது மற்ற ஆத்மாக்கள் எங்கே சென்று விடுகின்றன, இதை கூட நீங்கள் தான் தெரிந்திருக்கீங்க. அதாவது தேவாத்மாக்கள் இந்த பூமியில் வரும்போது, சொர்க்கத்தில் வரும்போது, மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்திதாமத்தில் இருக்காங்க. எனவே சாந்திதாமம் தனியானது அல்லவா? மற்றபடி உலகம் என்பது இதுதான். நடிப்பு கூட இங்கே தான் நடிக்கிறீங்க. புதிய உலகத்தின் சுகத்தின் நடிப்பு, பழைய உலகத்தின் துக்கத்தின் நடிப்பு நடிக்க வேண்டியிருக்கு. இது சுகம் மற்றும் துக்கத்துடைய விளையாட்டு அப்படின்றார் பாபா. இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்பதை உலகத்தில் எந்த மனிதரும் தெரிந்திருக்கவில்லை. படைப்பவரை பற்றியும் தெரிந்திருக்கவில்லை. படைப்பினுடைய முதலிடை கடைசியை பற்றியும் தெரிந்திருக்கவில்லை. ஒரு பாபாவைத்தான் ஞானக்கடல் என்று சொல்லப்படுகின்றது. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடைசியின் ஞானம் எந்த சாஸ்திரமும் இல்லை. நான் உங்களுக்கு கூறுகின்றேன், பிறகு இது மறைந்து விடுகிறது அப்படின்றார் பாபா. பாபா உங்களுக்கு ராஜயோகத்தின் கற்றுக் கொடுத்து ராஜ்யத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். மற்றபடி படைப்பிடமிருந்து ஆஸ்தின்றது இன்னொரு படைப்புக்கு கிடைக்க முடியாது. ஆஸ்தி படைப்பவர் தந்தையிடமிருந்து தான் கிடைக்குது. ஒவ்வொரு மனிதருமே படைப்பவர், குழந்தைகளை படைக்கிறாங்க. அவன் எல்லைக்குட்பட்ட படைப்பு. இது எல்லைக்குட்பட்ட பிரம்மா. இவர் எல்லையற்ற பிரம்மா ஆவார். அவர் நிராகார ஆத்மாக்களின் தந்தை. அவர் லௌகீக தந்தை ஆவார். இவர் பிரஜாபிதா ஆவார். பிரஜாபிதா எப்பொழுது இருக்க வேண்டும்? சத்தியுகத்திலா? இல்லை, புருஷோத்தம சங்கமத்தில் தான் பிரஜாபிதா இருப்பார்.
சத்தியுகம் எப்பொழுது வருது என்பது கூட மனிதர்களுக்கு தெரியாது. அவங்க கலியுகம், சத்தியுகம் போன்றவற்றை லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆக்கிவிட்டாங்க. ஒரு யுகம் 1650 ஆண்டுகள் என்று பாபா புரிய வைக்கின்றார். பாபா சொல்கிறாரு, கிருஷ்ணரை ஷியாம் சுந்தர்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதாவது கிருஷ்ணர் வைகுண்டத்தின் எஜமானராக இருந்தார், தூய்மையாக இருந்தார். பிறகு கிராமத்து சிறுவனாக மாறினார். ஆகினால தான் அவரையே ஷியாம் சுந்தர், கருப்பு வெள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் முதல்ல இந்த சிருஷ்டியில் வராரு. இவர் தான் இப்படி ஆகிறாரு. தத்துவம். இந்த லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் நடக்குது. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை. பாரதம் என்பதையும் மறந்து இந்துஸ்தானத்தில் வசிப்பவர்கள் இந்துக்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நான் பாரதத்தில் தான் வருகின்றேன். பாரதத்தில் தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது, அது இப்பொழுது மறைந்து விட்டது. நான் மீண்டும் ஸ்தாபனை செய்ய வருகின்றேன். முதலில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம்தான் இருக்கின்றது. இந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. புதிய இலைகள், மடாலயங்கள் பின்னால் வரும்பொழுது அழகாகி விடுகிறது. பிறகு கடைசியில் மரம் உளுத்து போன நிலையை அடையும் பொழுது பிறகு நான் வருகின்றேன் அப்படின்றார் பாபா. தாய்மார்களாகி நீங்கள் தான் முழு சிருஷ்டியும் சொர்க்கமாக மாற்றுறீங்க. ஆண்களும் இருக்காங்க, ஆனாலும் பெரும்பாலும் தாய்மார்கள் ஆகினால்தான் பாபா தாய்மார்களை மகிமை பாடுகின்றார். பாபா உங்களை அந்த அளவிற்கு மகிமைக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றார். பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அளவற்ற சுகங்கள் நிறைந்த உலகத்திற்கு செல்வதற்காக சங்கமத்தில் நிற்க வேண்டும். சாட்சியாக இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டே புத்தியின் தொடர்பை புதிய உலகத்தில் ஈடுபடுத்த வேண்டும். இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருக்கின்றோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, அனைவருக்கும் உயிர்தானம் கொடுக்க வேண்டும். மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றம் செய்யும் சேவை செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையிடம் படித்து மற்றவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். மற்றவர்களையும் செய்விக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாரு. சதா சிரேஷ்டமான நேரத்தின் அனுசாரம் சிரேஷ்டமான கர்மம் செய்து கொண்டே ஆகா ஆகா என்ற பாடல் பாடக்கூடிய பாக்கியவான் ஆத்மா ஆகுக. இந்த சிரேஷ்டமான நேரத்தில் சதா சிரேஷ்டமான கர்மம் செய்து கொண்டே ஆகா ஆகா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். ஆகா எனது சிரேஷ்டமான கர்மா மற்றும் ஆகா சிரேஷ்டமான கர்மம் செய்ய கற்றுக் கொடுக்கும் பாபா. எனவே சதா ஆகா ஆகா என்ற பாடல் பாடுங்கள். ஒருபோதும் தவறுதலாக கூட துக்கத்தின் காட்சியை பார்த்ததும் ஐயோ என்ற வார்த்தை வெளிப்படக்கூடாது. ஆகா நாடகம், ஆகா மற்றும் பாபா, ஆகா பாபா, அப்படி கனவுலும் கூட வராத பாக்கியமானது வீட்டில் இருந்து ஒன்றுமே கிடைத்து விட்டது. இதே பாக்கியத்தின் போதையில் இருங்கள் அப்படின்றாரு. ஸ்லோகன் சொல்கிறாரு, மனம் புத்தியை சக்திசாலி ஆக்கிவிட்டீர்கள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் ஆடாத அசைவராக இருப்பீர்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.